செந்தில் பாலாஜி தியாகி தெரியுமா? எப்ப உன்னைய விட எனக்கு அவன் தெரியுப்பா. நானும் அவனும் ஒன்னா மாணவழியில பயணிச்சவங்க. அதுக்கு இவங்கெல்லாம் சாட்சி. விசால சிறை சென்றவங்க கூட ஸ்டாலின் தியாகின்னு சொல்லல. ஆனா டாஸ்மாக்ல வர்ற அரசு கஜானாவை இங்க வீட்டுக்கு திருப்பினதுனால செந்தில் பாலாஜி தியாகி ஆயிட்டார். போதைப்பொருள் நடமாட்டம் சொல்லவே வேணாம். பெண்கள் பாலியல் வன்கொடுமை சொல்லவே வேணாம். நெஞ்சு பதறுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர்கள் இதை பற்றி கவலைப்படாமல் அவர் அப்பாவை கூப்பிடுவதுதான் இப்ப அவருக்கு கவலை. ஸ்டாலினுக்கு என்ன கவலை? ஏடிஜிபி காவல்துறை அதிகாரி போய் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு கொடுங்கன்னு அங்க மனு கொடுக்குறாங்க டிஜிபி. இன்னைக்கு கூட டிஜிபி மதுரைக்கு வந்து ஆய்வு நடத்திருக்காங்க. சொர்க்க புரியாக இருந்த இந்த தமிழ்நாடு இன்னைக்கு நரக பூமியாக மாறி இருக்கிறது. அமைதி பூங்காவாக இருந்த இந்த தமிழ்நாடு இன்னைக்கு அமெரிக்கானாக மாறி இருக்கிறது. இதற்கு ஒரே தீர்வு, அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல போய் இன்னைக்கு சோதனை செய்யறாங்க. எனக்கு தெரியுமா, 1,00,000 பாட்டில் உற்பத்தி பண்ணா 50,000 பாட்டில் வரியை வாங்கிட்டு 50,000 பாட்டிலுக்கு வரியே வாங்காம 1,00,000 பாட்டில் கடைக்கு அனுப்பிச்சுட்டு 50,000 பாட்டிலுக்குள்ள காசு அரைஞ்சு காசானா 50,000 உள்ள கோட்டலுக்கு ஆஃபுக்கு ஃபுல்லுக்கு ஸ்டாலின் குடும்ப கஜானா. அந்த குடும்ப கஜானாவுக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த செந்தில் பாலாஜி தான் இப்ப முதலமைச்சருக்கு தியாகியா தெரிகிறார். செந்தில் பாலாஜி தியாகி தெரியுமா? எப்ப உன்னைய விட எனக்கு அவன் தெரியுப்பா. நானும் அவனும் ஒன்னா மாணவழியில பயணிச்சவங்க. அதுக்கு இவங்கெல்லாம் சாட்சி. அவர் சொல்றாரு செந்தில் பாலாஜி தியாகி. எனக்கு கூட என்னடா செந்தில் பாலாஜி திடீர்னு போய் அங்க தியாகி ஆயிட்டான். திமுக கட்சி வளர்வதற்கு கொடி ஏற்றினாரா, ரத்தம் செஞ்சாரா, போராடினாரா, விசால சிறை சென்றாரா? விசால சிறை சென்றவங்க கூட ஸ்டாலின் தியாகின்னு சொல்லல. ஆனா டாஸ்மாக்ல வர்ற அரசு கஜானாவை இங்க வீட்டுக்கு திருப்பினதுனால செந்தில் பாலாஜி தியாகி ஆயிட்டார். அப்ப நீங்க விழித்துக் கொள்ளணுமா இல்லையா? இங்க ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. இது எப்படி உதயகுமாருக்கு தெரியும்? கோட்டை அடிப்பாரான்னு நினைக்காதீங்க. நான் சத்தியமா அடிக்கிறது இல்லை, அதை பார்க்கறதும் இல்லை. புள்ளி விவரத்துல கொடுக்குறாங்க. ஒரு குவார்டருக்கு 10 ரூபா, 1 கோடி போட்டல். அப்ப ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய், 30 நாளைக்கு 300 கோடி ரூபாய். இது எங்க போய் சொல்றோம்? விஞ்ஞான ரீதியான ஊழல் சர்க்காரியா கமிஷனில் அன்றைக்கு கருணாநிதி, இப்ப அவருடைய வழித்தோன்றல் விஞ்ஞான ரீதியா கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையோ கொள்ளை. ஆகவே நீங்க விழிப்போடு இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும். வருகின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். கூட்டணி கணக்கு வழக்கெல்லாம் நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவருடைய முகராசிக்கு நிச்சயமாக நல்ல கூட்டணி, வலிமையான கூட்டணி, சிறப்பான கூட்டணி அமையும். நிச்சயமாக புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்.